முதல்ல ஜவ்வரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி அடுப்பில் தூக்கி வச்சிடணும். அது வந்து நல்லா கேஸில் வச்சு நல்லா நல்லா கொதிச்சிட்ருக்கோம். அப்புறம் அது வெந்துச்சான்னு பார்க்கணும். நல்லா லைட்டாக மசிகிற மாதிரி இருக்கணும். ஜவ்வரிசி எடுத்து லைட்டாக நசுக்கி பார்க்கும்போது லைட்டாக நசுங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நசுங்குச்சுன்னா நமக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம அடுப்பில் போட்டுட்டு நம்ம அதில் தேவையான அளவு ஏலக்காவை லைட்டாக நசுக்கி போட்டுக்கணும். சீனி, நாங்களாம் சீனின்னு தான் சொல்லுவோம், இங்கே நிறைய பேர் சர்க்கரைன்னு சொல்கிறாங்க. சீனியை எடுத்து போட்டுக்கணும். அப்புறம் நல்லா கலக்கி விடணும். சீனி நல்லா கரைஞ்சி இது பண்ணி வரும்போது அதுக்கப்புறமா தான் நம்ம சேமியா அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா தான் போடணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிச்சு. இப்போ சேமியா போட்டுடலாம். சேமியாவை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கலரி விடணும். இல்லைன்னா சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்படி ஒட்டி கட்டிக்கிட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கலரி விடணும். அப்புறம் சேமியா வந்துச்சான்னு பார்க்குறோம். இப்போது சேமியா வந்துச்சுன்னா முந்திரி திராட்சைலாம் போட்டுட்டு இறக்கிடலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் அடுப்பில் வைக்க போகிறோம். அடுத்து நம்ம திராட்சை முந்திரி எல்லாம் போடுறோம் அதுலேயே. அப்புறம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிட்டா டேஸ்டியான பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி வந்துட்டு. நிறைய பேர் தேங்காய் போட மாட்டீங்க, ஆனால் எனக்கு இன்னும் தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஒரு பக்கம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணோம்னா சுவையான பாயாசம் ரெடி. குழந்தைகள்லாம் எனக்கு ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட்றதுக்கு உற்சாகமாக. பாருங்கள், சூப்பரான பாயாசம் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாயாசத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுவையான பாயாசம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுவீங்க, ஓ இவ்வளோ அழகான பாயாசமாண்ணா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான பாயாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தப்பு போடுங்க. கூட ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா திக்காக உறைஞ்சிச்சு. 5 மினிட்ஸில் என்னோடய குட்டீஸ் வந்து பாயாசம் கேட்டதுனால நான் 5 மினிட்ஸில் எடுத்துட்டேன். கூட ஒரு 5 மினிட்ஸ் கூட வைக்கலாம். நல்லா 10 மினிட்ஸ் ஆனால் பாருங்கள், நல்லா கட்டியாக திக்காகும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது சாப்பிட்டாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.